தப்பான எண்ணங்கள் என்ற உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, தீய நோக்கங்கள், கெட்ட சிந்தனைகள் அப்படின்றதெல்லாம் காரியங்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இது எல்லாருமே அறிந்ததான காரியங்கள் தான். ஆனால் இன்று நாம் அவைகளை குறித்து பார்க்க போவதில்லை. வேதத்துல அதை விசேஷமாக தப்பான எண்ணங்களை குறித்து ஒரு காரியம் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் முக்கியமாக நம்ம இந்த நேரத்தில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். தப்பான எண்ணங்கள் ஆங்கிலத்துல ராங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ராங் ஐடியாஸ். அப்படி பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ராங் ஐடியாஸ் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். சரி, தப்பான எண்ணங்கள் என்று இயேசுவானவர் சொன்னதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா, வேதத்துல அறியாமை, வேத வாக்கியங்களை சரியாக புரிந்து கொள்ளாததான தன்மை, அல்லது அறிந்து கொள்ள முயற்சி செய்யாததான நிலையை குறித்து பாத்தீங்கன்னா தப்பான எண்ணங்கள் அப்படின்ட்டு, அல்லது தப்பான எண்ணங்கள் உருவாகுவதற்கு இது காரணம் என்று ஆண்டவர் சொன்னார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 24 27 வாசிக்கலாம். மார்க் 12:24. இயேசுவானவரிடத்துல அவர்கள் புரிந்திருக்கிறதன் அடிப்படையில ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் விளக்கத்தை சொன்னாரு, பதில் சொன்னாரு. அப்ப சொல்லும் பொழுது, நீங்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டார். ஜீசஸ் replied, are you not in error because you do not know the scriptures or the power of God? என்று வேத வாக்கியங்களை அறியாததனுடைய நிலைமை தான் நீங்க இப்படிப்பட்டதான கேள்வியை நீங்க கேட்கறது அப்படின்ட்டு நான் சொல்றாரு. சொல்லி இதனால நீங்க தப்பான எண்ணம் கொண்டு இருக்கிறீர்கள் சொல்ல. 27ஆம் வசனத்துல அவர் அதை விலக்கி கொண்டு வரும்போது, அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார், ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப தேவ பிள்ளைகள் வேத வாக்கியங்களை நம்ம இதுல அறிந்து கொள்ளுகிறோம்னா, தேவ பிள்ளைகள் அல்லது விசுவாசிகள் அல்லது தெய்வத்தை தேடுகிறவர்கள் வேத வாக்கியங்களை, அவர் மனிதர்களுக்கு கொடுத்ததான இந்த வேத வாக்கியங்களை அல்லது அவருடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். ஒரு ராங் கான்செப்ட்ஸ் அல்லது தவறான அந்த ஒரு ஐடியா பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வருகிறது.